கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உனக்கும் உன் பின்வரும் திரளான சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் வாக்கு பண்ணிவிட்டு அவர் திரும்ப சொல்கிறார், உடனடியாகவே நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்க போவதில்லை. அவர்கள் 400 ஆண்டு காலம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் காணப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் பொருளோடும் இந்த தேசத்திற்கு வருவார்கள், சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி முடித்தார். ஆனால் நடந்தது என்னவென்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது 430 ஆண்டுகள் ஆனது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் காலதாமதம் ஆகிவிட்டதா? தேவனுடைய திட்டத்தில் தோல்வி ஏற்பட்டதா என்கிற ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. தேவனுடைய திட்டத்தில் அன்றும் இன்றும் என்றும் ஒரு மாறுபாடோ தோல்வியோ ஏற்படுவதில்லை. ஏன் இந்த தாமதத்திற்கு காரணம்? வேதத்தை கிரமமாக வாசித்து கொண்டே வந்தால் தேவன் மோசேயை குறிப்பிட்டு வைத்திருந்தார் ஒரு நோக்கத்திற்காக. அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த அந்த மோசேயை தேவன் எல்லாவற்றையும் விட்டு வெறுக்கச் செய்து அவரை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்து 10 ஆண்டுகள் அவருக்கு பயிற்சி கொடுக்கலாம் என்கிற நோக்கத்தோடு கூட பயிற்சி கொடுத்து விட்டு தன்னுடைய நோக்கத்தையும் மோசேக்கு தெரிவிக்கிறார். மோசே, நீதான் தலைவன், நீ பொறுப்போடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபடியினால் மோசேக்குள்ளாய் ஒரு பெருமை எழும்பி இருக்கலாம். அந்த பெருமை நிமித்தமாய் தான் ஒரு தலைவன் என்கிற எண்ணம், இத்தனை லட்சம் மக்களை வழிநடத்துகிற பொறுப்பு எனக்குத்தான் உள்ளது என்று எண்ணி இருக்கலாம். அந்த சமயத்தில் இவன் பார்க்கும்போது ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் ஒரு சண்டை வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய உள்ளத்தில் தலைவன் என்கிற எண்ணத்தோடு அவர்களிடத்தில் அணுகி, நீ எப்படி ஒரு இஸ்ரவேலனை நீ சண்டையிடலாம் என்று சொல்லி தன் பலத்தோடு கூட ஓங்கி அடித்த மாத்திரத்தில் அந்த எகிப்தியன் அந்த இடத்திலேயே அவர் விழுந்து மரித்து போய்விட்டார். மணலை தோண்டி புதைத்து விட்டார். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு தலைவனுடைய சுபாவம் இது அல்லவே. தலைவன் என்று சொல்கிறவன் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும், கோபம் ஏற்படக்கூடாது. இவனுக்கு தலைவனுக்குரிய அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அவர் அடுத்த 30 ஆண்டுகளை தேவன் எடுத்துக்கொண்டார். எதற்கு? மோசேயை சிறந்த ஒரு தலைவனாய் மாற்றுவதற்காக. இன்றைக்கு கூட தேவன் தம்முடைய உன்னதமான பணியை, உன்னதமான நோக்கத்தை தேவனுடைய சித்தம் அறியாத எந்த ஒரு மனிதனிடத்திலும் தேவன் கொடுப்பது கிடையாது. வேத வசனத்தை விரும்பி வாசிக்காத எந்த ஒரு மனிதனையும் ஒரு தலைவனாய் ஒரு தலைவியாய் தேவன் ஏற்படுத்துவதில்லை. 30 ஆண்டுகள் காலதாமதம் ஆனதனுடைய காரணம் தலைவனாகிய மோசேக்கு இன்னும் பயிற்சி தேவையாயிருந்தது. இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் வைத்து பார்க்கிறேன். நாம் எவ்விதம் இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து காணப்படுகிறேனா அல்லது மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். என் மாம்ச சிந்தை அழிவிற்குத்தான் கொண்டு போகும். தேவனுடைய சித்தம் என்னவென்று தெரிந்து அதனுடைய வழியில் நடக்கும் பொழுது நான் தேவனுக்காக சகல காரியத்தையும் செய்து முடிப்பேன் என்று ஜெயமாய் வாழுவேன் என்றும் நம்மால் சொல்லிட முடியும். நம்முடைய வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், தேவ சித்தத்தில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.